வணக்கம் நண்பர்களே. இந்த ஹமாஸ் இஸ்ரேல் போரில் பார்த்திங்கன்னா இந்த போரானது தீவிரமடையுது. பலி எண்ணிக்கை கிட்டத்தட்ட 3000 கடந்துருச்சுன்னே சொல்லலாங்க. இஸ்ரேல் பாலஸ்தீனம் இடையே ஒரு 5வது நாளாக போர் தீவிரமடைஞ்சிருக்கு. ஹமாஸ் அமைப்பினர் இஸ்ரேல் நாட்டின் மீது தாக்குதல் நடத்திய நிலையில் இஸ்ரேல் தரப்பு பதில் தாக்குதலை தொடர்ந்து நடத்தி வந்துட்டுருக்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ தற்போதைய சூழ்நிலை பார்த்திங்கன்னா இஸ்ரேல் இராணுவமானது அமெரிக்கா உதவியுடன் தாக்குதல்களை தீவிரப்படுத்தியிருக்கு. ஹமாஸ் அமைப்பினர் அதிகம் இருப்பதாக கருதப்படும் காசா நகரில் தற்போது தாக்குதலை தீவிரப்படுத்தி இருக்கிறது இஸ்ரேல். இந்த தாக்குதலில் இரு தரப்பினருமே 3000 பேர் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட உயிரிழந்ததாக தகவலானது வெளியாயிருக்கு. ஆயிரக்கணக்கானோர் காயமடைந்துள்ள நிலையில் அவர்களுக்கு போதிய மருத்துவ வசதி இல்லாமல் தவிர்த்து வந்துட்டுருக்குறாங்க. பலி எண்ணிக்கை மேலும் உயரும் என அஞ்சப்படுகிறது. காசாவின் முக்கிய பகுதிகளில் பல்வேறு கட்டிடங்கள் மீது இஸ்ரேல் தொடர் தாக்குதலை நடத்தி வந்துட்டுருக்குறாங்க. காசா ஹமாஸ் அமைப்பினர் அதிகமாக இருப்பதால் இந்த நிலையில் இதுவரைக்கும் கிட்டத்தட்ட 2.6 லட்சம் மக்கள் வெளியேற்றப்பட்டிருக்கிறாங்க என ஐநா தெரிவித்துள்ளது. இதற்கு இடையில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அமெரிக்கா, இங்கிலாந்து, கனடா, ஜெர்மனி உள்ளிட்ட நாடுகள் ஒன்றாக இணைந்து கூட்டறிக்கையை வெளியிட்டனர். இந்த நிலையில் இஸ்ரேல் ஹமாஸ் படை இடையேயான போரில் இஸ்ரேலுக்கு உதவ ஆயுதங்களுடன் அமெரிக்கா விமானம் இஸ்ரேலுக்கு வந்திருக்கிறதாக தகவலானது வெளியாயிருக்கு. இத்துடன் இந்த செய்தி தகவல் முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.